ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தேன்? சார்ஜ் ஆஃப் 1 புரோட்டான் இல்லையா? அது எவ்வளவு இருக்கும்? 1.6 10⁻−19 கூலும். இது பாசிட்டிவ்ல இருக்கும். அதே எலக்ட்ரானிக் கேட்டிருந்தா என்ன பண்ண போறோம்? இதே வேல்யூ முன்னாடி மைனஸ் போட்டு போட்டுக்கணும். நிறைய பேர் இங்க மைனஸ் பிளஸ் போட்டுக்கிறாங்க, அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி இது வந்து மைனஸ்ல தான் இருக்கும், அதுல எதுவும் மாற்றம் இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டேன்? Q equal to NE. ஜெனரல் ஃபார்முலா சார்ஜ் கண்டுபிடி. இதுல என்னங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், அது புரோட்டானா எலக்ட்ரானா அப்படிங்கிறது, ஈங்கிறது அதனுடைய சார்ஜ் வேல்யூ. தேர்ட் கொஸ்டின் வந்து ஸ்டடி ஆஃப் சார்ஜஸ் அட் ரெஸ்ட். அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. Good evening, sir. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன்? ஒரு பாடியில எலக்ட்ரான்ஸ் பாடியில இருந்து வெளியில போச்சுன்னா அந்த பாடி பாசிட்டிவா மாறுமா நெகட்டிவா மாறுமான்னு கேட்டா பாசிட்டிவ் சார்ஜ் பாடி. ஏன்னா பிஃபோர் சார்ஜிங் எப்படி இருக்கும்னா, ஒரு பாடியில புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் எப்படி இருக்கும்னா ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கும். அப்போ அதுல இருந்து எலக்ட்ரான் வெளியில போகுது அப்படின்னா புரோட்டான் கவுண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வெளியில போகுதோ அவ்வளோ புரோட்டான்ஸ் அங்க ஜாஸ்தியா இருக்க கவுண்ட்ஸ் வரும். அப்போ அது பாசிட்டிவா மாறும். ஓகே, இந்த 5 क्वेश्चंस யாரெல்லாம் கரெக்ட்டா எழுதினீங்க? Sir, நான் correct. வெரி குட். சாயஞ்சனா. ஓகே, குட். சார் ஒரு क्वेश्चन தான் சார் சொன்னீங்க, அந்த क्वेश्चन நான் கரெக்ட்டா எழுதல சார். மீதி எதுவுமே நான் சொல்லலையே உன்கிட்ட? இல்ல சார், நான் வேற ஏதோ லீவ் பண்ணிட்டேன் சார், அதான் சார். சரி, ரைட், பரவாயில்ல. இப்போ இந்த ஃபார்முலால இருந்து இப்போ ஒரு கால்குலேஷன் போக போறோம். அதாவது இப்போ நம்ம ஒவ்வொரு குவான்டிட்டிக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம யூனிட்ஸ் போடுவோம் இல்லைங்களா? அந்த வகையில் இந்த சார்ஜோட யூனிட் வந்து கூலும். சார்ஜோட யூனிட் ஒரு கூலும். இப்போ ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் அல்லது ஒரு புரோட்டானுடைய சார்ஜ் 1.6 10⁻−19 சொல்லியாச்சு. அப்போ 2 எலக்ட்ரான் இருந்தா எவ்வளவு இருக்கும்? 3.2 into 10⁻−19 கூலும். சரிங்களா? மைனஸ் வந்து நீங்க இப்போ போட வேண்டாம், சும்மா நம்ம அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தானே பேசுறோம், அதனால மைனஸ் நீங்க போடணும்னு அவசியம் இல்லை. 1.6 10⁻−19 கூலும் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானுக்கு. அப்போ 3 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் அப்படின்னு போட்டுட்டே போனோம்னா ஒருவேளை 1000 எலக்ட்ரான் போட்டா என்ன எவ்வளவு சார்ஜ் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 1000 எலக்ட்ரான் அப்படின்னா எவ்வளவு சார்ஜ் வரும்? சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், 1600 into 10⁻−19 கூலம். அதாவது 1.6 கூட என்ன பண்றீங்க, into 1000 போட்டுக்கிறீங்க, கூட என்ன இருக்கு 10⁻−19 அப்படியே வச்சுக்கிறீங்க. அது எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இது ரெண்டையும் மல்டி பண்ணா என்ன கிடைக்கும்? 1600 போடுவோம். ஆனா இந்த ஒரு பிளேஸ்ல டெசிமல் வேல்யூ இருக்குன்னா என்ன செய்யறோம், நம்ம ஒரு 0 கட் பண்ணிடுறோம். அப்ப நமக்கு என்ன ஆக போகுதுன்னா இது 1600 into 10⁻−19 கூலும். இப்படியும் எழுதலாம். வேற எப்படி எழுதலாம்? 1.6 into 10⁻−16 10⁻3 வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த 1000 10⁻3 வச்சிட்டீங்கன்னா இது 10⁻3 இது 10⁻−19 ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா -16 வரும். சரிங்களா? அப்போ 1.6 இது பண்ண வேண்டாம். 1.6 into 10⁻−9 இப்படியும் சொல்லலாம். கரெக்டா இல்லையா? Yes, sir. இப்போ இது வந்து 10⁻3 எலக்ட்ரான்ஸ்க்கு. இதே 10⁻9 எலக்ட்ரான் வந்து எவ்வளவு இருக்கும்? 10⁻9 எலக்ட்ரானுக்கு எவ்வளவு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 1.6 into 10⁻−10 கூலும். 1.6 into 10⁻−10. ஏன்னா 9 போடும்போது என்ன வருது? 9
-19 போட்டு ஆட் பண்ணும்போது -9 போயிடுச்சுன்னா -10 மட்டும் மிச்சம் இருக்கும். புரியுதா? Yes, sir. யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுருங்க, அமைதியா இருக்காதீங்க. ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. சாய் இன்ஜினா சார் எப்பயுமே மியூட்ல தான் சார் இருக்கும். சொல்லுங்க. சாய் இன்ஜினா எல்லாமே அன்மியூட் கூட பண்ணி வச்சுக்கிங்க. கேட்டா டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சார் நான் எப்பயுமே அன்மியூட் பண்ணி தான் சார் ஆமா, வச்சிருக்கேன். கேள்விக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் டக்குன்னு ஆன்சர் சொல்லக்கூடாது. நாங்க டக்குங்கிற ஆன்சர் சொல்லிடாதீங்க. ஆன்சரை டக்குன்னு சொல்லுங்க, வேகமா சொல்லுங்கன்னு சொல்றேன். சரி குழம்புது சார், ஆனாலும் புரியுது சார். சரிம்மா. சாய் இன்ஜினா சொல்லுங்க. 10⁻20 எலக்ட்ரான்ஸ் சேர்ந்துச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? சாய் இன்ஜினா சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க சார் பார்க்கலாம். என்னம்மா? 1.6 into 10⁻16 1c 1 கூலும் அதானே? கரெக்ட் sir. சார். இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லலாமே. அது என்ன 10⁻1 10⁻1 1 10⁻1 10 தானே? இல்ல சார் 16 கூலம். வெரி குட். 16 கூலம். 10⁻1 10 தான். அப்ப அதுக்கு பேர் என்னது? 16 கூலும் சொல்லணும். புரிஞ்சுதா? Yes, sir. ரைட். நெக்ஸ்ட் 10⁻22 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 1.6 into 10 to the power 10 to the power of 3. சார் 1600 கூலம். என்ன யாகேஷ் கிளாஸ்ல இருக்கீங்களா இல்லையா? கேமரா ஆன் பண்ணுங்க. இப்பதான் சார் வந்தாங்க. யாகேஷ் உதயகுமாரோ என்ன பண்றீங்க? அமைதியா இருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பின் பண்ணுவேன். பின் பண்ணா நீங்க தான் ரெக்கார்ட்ல வருவீங்க. பின் பண்றவங்க தான். வாய்ஸ் பிரேக் கேட்டா இப்படி ஒரு பதில் சொல்லிடுறீங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு. மத்தபடி எதுவுமே கேட்கறது இல்லையே. மத்தபடி எதுவுமே சொல்றது இல்லையே. என்ன யாகேஷ் ஜி சொல்லுங்க. சொல்றேன் சார். என்ன சொல்றீங்க? போங்க. படிக்கிறது எனக்கு படிக்கிறீங்களா உங்களுக்கு படிக்கிறீங்களான்னு தெரிய மாட்டேங்குது. சரி, இது 1600 குழு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த கொஸ்டின். இப்போ இந்த மாதிரி பெரிய நம்பர்லாம் கொடுத்தா அழகா என்ன பண்ணிட்டீங்க, எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ என்னுடைய கேள்வி, இப்போ நான் இந்த கூலும் இருக்கு இல்லையா, இதுக்கு வரப்போறேன் நான். 160 கூலும் 160 கூலும் வரணும் அப்படின்னா இங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சார் நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. 10 சார் 10⁻21. 10⁻21. வெரி குட். அருமை அருமை. சரி, ஓகே சார். थैंक यू சார். வெரி குட் நிஷாந்த். சரி, அடுத்த கேள்வி. ஃபார் 1 கூலமுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும்? ஃபார் 1 கூலமுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும்? இப்போ 160 கூலும் சொல்லிட்டீங்க, 1600 சொல்லிட்டீங்க, 1.16 சொல்லிட்டீங்க, 1.6 இதெல்லாம் கேட்ட சொல்லிடுறீங்க. 1 கூலமுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும்? ஃபார்முலா வந்து இதுதான் ஃபார்முலா. Q is equal to Ne. நான் கேட்கறது எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃபார் 1 கூலும் கேட்டிருக்கேன். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் n தான் கண்டுபிடிக்கணும் நீங்க. Q வந்து 1 கூலும், சரிங்களா? Q வந்து 1 கூலும். இப்போ n தெரியாது, கூட அந்த E அப்படியே வச்சுக்கிறோம், சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறீங்க? n is equal to
Q by E. புரியுதா? இப்போ Q ஓட Yes, sir. அப்படிதானே E க்கு எவ்வளவு வரும்? Q ஓட வேல்யூ என்ன இருக்கு? 1 கூலும். E ஓட வேல்யூ என்ன? 1.6 10 to the power of minus 19. புரியுதுங்களா? Yes, sir. Yes, sir. இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது குழு கேன்சல். அப்போ 10 power minus 19 கீழே இருக்கிறது மேலே போச்சுன்னா 10 power plus 19 கீழே 1.6. இதுதான் என்னோட வேல்யூ. 10 power 19 by 1.6 அப்படின்னு இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் தான் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவை ஒரு கூலும் சார்ஜுக்கு அப்படின்னு போட்டு சொல்லுங்க போல யாராவது. இதை டிவைட் பண்ணி சொல்லுங்க. 10 power 19 10 power 18. 10 power 19 1.6 ஆல டிவைட் பண்ணி சொல்லுங்க. பார்க்கலாம் யார் சொல்றீங்க. இந்த உதயகுமார் தலையில கை வச்சுட்டு அமைதியா இருக்கீங்க. என்னாச்சு? போடுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சுஜித், உங்க ஆன்சர் சொல்லுங்க. 6.25 into 10 to the power of 10 to the power of 18. வெரி குட் ராமா, வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. வெரி குட். இது எப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருக்கா? No, sir. No, sir. ஈஸி தான். சாதாரணமா நம்ம என்ன மெத்தட் பண்ணுமோ அதே மெத்தட் தான். இப்ப நான் n மட்டும் எடுத்துக்கிறேன். n is equal to 10 power 19 by 1.6. 1.6. இப்ப நான் என்ன செய்யறேன், எனக்கு இந்த டெசிமல் வேண்டாம், அது முழு நம்பரா 16 மாத்தணும் அப்படின்னா 1.6 நான் 16 மாத்தணும்னா நான் என்ன எதால மல்டி பண்ணா 16 மாறும் சொல்லுங்க பார்க்கலாம். 10. ஏன்னா ஒரே டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கனால 10 ஆல பண்ணோம்னா எனக்கு கிடைக்காது, 16 கிடைச்சிடும். அதாவது 16.0 வரும். நான் என்ன பண்றேன், 16 வச்சுக்கிறேன். அப்போ நான் என்ன செய்யறேன், இது 1.6 10 ஆல மல்டி பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு 16 மாறிடும். ஆனா நான் ஏதாவது செய்யறேன் அப்படின்னா அதே வேலையை என்ன பண்ணுவோம், நாங்க நியூமரேட்டர்லயும் செய்யணும். அப்பதான் இந்த டேட்டா வந்து மாறாது. இப்போ அதாவது எனக்கு 10 power 19 by 1.6 தான் இங்க என்னோட வேல்யூ. இதை மாறாம இருக்கணும்னா என்ன பண்ணுவோம், நான் என்ன செய்யறேன்னா மேல அதை அப்படியே கீழே செய்யணும். இதை வெறும் அடிச்சு பாருங்க, 10 அடிச்சிருங்க, அந்த வேல்யூ மாறாம இருக்கு அப்படியே. அதான் மேட்டர். சரியா? இப்போ கீழே என்ன செய்ய போறோம் நம்ம, 1.6 into 10 வந்து 16 ஆகி போச்சு. மேல என்ன இருக்கும், 10 power 19 ஆல்ரெடி இருக்கு, பக்கத்துல ஒரு 10 power 1. 10 என்ன அர்த்தம், 10 power 1. அப்ப என்ன கிடைக்கும், 10 power 20 கிடைக்குமா? 20. Yes, sir. வெரி குட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், 10 power 20 நான் டிவைட் பண்ணதுக்கு எனக்கு சிரமமா இருக்கும். அதனால என்ன செஞ்சு நான் பிரிச்சுக்கிறேன். எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 10 power 20 10 power 2 into 10 power 18 பிரிச்சுக்கிறேன். புரியுதா? 10 power 2 into 10 power 18. 10 power 2 என்ன அர்த்தம், 100. அதாவது எனக்கு டிவைட் பண்ணதுக்கு ஒரு நம்பர் வேணும் மேல. என்ன பண்றேன், நானு இது 100 பிரிச்சுக்கிறேன். அப்போ 100 into 10 power 18 by 16. இப்போ இதை அழகா டிவைட் பண்ணிடலாமா, 100 16 டிவைட் பண்ணிடலாமா? Yes, sir. அதான் இங்க பண்ணிருக்காங்க. 100 16 டிவைட் பண்ணும்போது 6 16 96. 6 16s are 96. Balance. ரிமைனிங் 4. ஒரு டாட் வச்சுக்கிறோம். என்ன பண்றோம், டாட் வச்சுட்டு ஒரு 0 ஆட் பண்ணோம்னா 2 16 எவ்வளவு, 32. 32. மீதி 8. டாட் வச்சாச்சு, ஒரு 0 எலிஜிபிள் போட்டுருங்க. 5 16s are 80. சரியா? சோ ரிமைண்டர் 0. அப்போ எனக்கு என்ன, Yes, sir. 100 by 16 ஓட வேல்யூ எனக்கு 6.25. 6.25 by 16 ஓட வேல்யூ என்னது, 6.25.
கூட என்ன இருக்குது அந்த 18 10 power 18 அப்படியே இருக்கு. அப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம்? என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்ப அதனால என்ன பண்றாங்க? எலக்ட்ரான்ஸ்க்கு E போட்டு மேல ஒரு சிம்பல் மைனஸ் போட்டுருக்கு. அப்ப இதுதான் ரிசல்ட். புரியுதுங்களா? அப்போ 6.25 10 to the power of 18 electrons அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபார் 1 கூலும் ஆஃப் சார்ஜ். புரியுதுங்களா? Yes, sir. கூலும் ஆஃப் சார்ஜுக்குள்ள ரிசல்ட். இதை நீங்க திரும்ப சரியாக செக் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க? இதே ஃபார்முலா என்ன பண்ணுங்க? என்னோட வேல்யூ இப்போ 6.25 வந்து என்ன பண்ணீங்க? எடுத்தீங்க. என்னக்கு பதிலா என்ன பண்ணுங்க? 6.25 10 to the power of 18 into E யோட வேல்யூ என்னது? 1.6 தானே வருது. 1.6 10 to the power of -19 இல்லையா? Yes, sir. 1.6 Yes, sir. 10 to the power of -19 கூலும். சரியா? இது வந்து வேற நம்பர் தான். அங்க கடைசியில முடிவுதா சார்ஜ். இப்போ மல்டிபிள் பாருங்க. 6.25 1.6 என்ன பண்றீங்க? மல்டிபிள் பண்றீங்க. இது ரெண்டுத்தையும் என்ன பண்றீங்க? ஆட் பண்ணிக்கிறீங்க. 10 power 18 10 power 18 கூட என்ன இருக்கு? -19. புரியுதா? பவர் ரெண்டையும் ஆட் பண்ணா -1 கிடைக்குமா? சார். அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா என்ன ரிசல்ட் வரும்? அதை சொல்லுங்க. 6.25 1.6 மல்டி பண்ணா என்ன வரும்? ஆன்சர் சொல்லுங்க. 10. போட்டு சொல்றோம் எல்லாரும். Ten. 10 வருதா? Sir. ஒண்ணு இல்ல, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இது என்னது? 6 இது 1.6 6 16 96 6 16 96 அப்படின்னா இந்த 9.6 வருது. அப்படின்னு வருது. இது 10க்கு பக்கத்துல தான் இருக்கு. கரெக்டான வேல்யூ தான், 10 தான். அப்ப 10 into 10 to the power of -1. சரியா? -1 என்ன அர்த்தம்? 1/10 தான். 10 power -1 Yes, 1/10 தானே? 1/10. 10 10 கேன்சல். அப்ப 1 கூலும். 1 coulomb. புரியுதா? அப்ப Q யோட வேல்யூ என்னாச்சு? 1. Q யோட என்னது? 1 கூலும். சரியா போச்சா? அப்போ 1 கூலுமுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது? 6.25 10 to the power of 18 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. சரிங்களா? Yes, sir. Yes, sir. Okay, sir. Thank you. அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கிட்டீங்களா எல்லாரும்? Yes, sir. நோட் பண்ணிட்டேன் சார். வேற பண்ணிடலாமா? Yes, sir. சார் நீ ஸ்டார் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டீங்களா சார்? ஸ்டார் போணுமா? எஸ் சார். சரி, வெரி குட். போயிடலாம். கேட்டலாம். என்ன இப்போ இது வரைக்கும் முடிச்சோம். இதுல இருந்து கூட கொஸ்டின் கேட்டுக்கலாம். அப்பப்போ ஸ்டார்ஸ் கேட்டுக்கலாம். ஸ்டார் வந்து ஓரம் அந்த ஓரம் போட்டுடலாமா? இல்லை இங்கே போட்டுக்கலாம். இங்கேயே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல யாரு? சுஜித். எங்க வேணாலும் போட்டுக்கலாம் சார். சுஜித். The competitor. சார். நிஷாந்த் சொல்லுப்பா. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் இந்த Q is equal to NDK இப்போ நடத்துறீங்களா சார்? ஆ சார் 6.25 into 10 to the power 18 into 1.10 to the power 19 எப்படி சார் வந்துச்சு? எங்க? இங்கயா? சார் 1.6 into 10 to the power 19 அது எங்க சார் எப்படி சார் வந்துச்சு? E யோட வேல்யூ எலக்ட்ரான்ஸ் வேல்யூ தானே? எலக்ட்ரான்ஸ் சார்ஜ் வேல்யூ தானே? இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஒரு எலக்ட்ரானிக் சார்ஜ் எவ்வளவு? அப்ப இத்தனை எலக்ட்ரான் சேர்ந்து மொத்தம் எவ்வளவு சார்ஜ் கொடுக்குது? ஓகே சார். ஓகே புரியுது சார். அவ்வளவுதான். இத வந்து இப்போ இந்த கவுண்டிங் வரும்போது உனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தெரியுது. என்ன நிஷாந்த், ரெக்கார்டிங் பண்ணது கேக்குறீங்களா? எஸ் சார். வேண்டாம்.
ஓகே சார். உதயா நெக்ஸ்ட். சாய் அஞ்சனா. யாகே சார். நெக்ஸ்ட் யாகேஷ். குட். ஸோ இன்னும் 10 minutes இருக்கு. இந்த 10 minutes நான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், பார்க்கலாம் எத்தனை பேர் எவ்வளோ ஸ்டார் வாங்குறீங்க. கொஸ்டின் நம்பர் 1. ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் சேர்ந்தா எவ்வளவு சார்ஜ் கிடைக்கும்? ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு சார்ஜ் கொடுக்கும்? 8 into 10 8 into 10 to the power of minus 19 cool. என்ன சாய் நீங்க என்ன 8 into சொல்றீங்க? சார் 8 8 தான் into சார் சொன்னேன். minus 8 into 10 to the power. நீங்க என்னமா சொல்றீங்க சாய்? சார் 8 தான் சார் சொன்னேன். 8 தான் சொல்ல வரீங்களா? 8 மட்டுமா உங்க ஆன்சர்? வெறும் 8 கொடுமா? Minus 8 into 10 power minus 19 C. 19 கொடுமா? power minus 9. வேற யாருக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிச்சா? எனக்கு கிடைச்சிச்சு. யாகேஷ் கிடைச்சா? குட். எனக்கும் கிடைச்சிச்சு சார், ஆனா அது டக்குன்னு சொல்ல முடியல சார். சரி, பரவாயில்ல விடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். டென் கூலம்க்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது சொல்லுங்க. கூலம்க்கு electrons. 10 கூலம்க்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது சொல்லுங்க. 6.25 into 10 to the power of minus 19 electron. 10 கூலம்க்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் கேக்குறேன். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். Okay. 6.25 into 10 to the power of 19. 19. Sir, 1.6 into 10 power minus 18. ஒரு Power எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்? ஒரு கூலம்க்கு 6.5 into 10 to the power of 18 electron. 6.10 to the power 6.25 19. 18 electron. 18 எலக்ட்ரான்ஸ் சரிங்களா? 18 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. then 6.25 10 power of 18 எலக்ட்ரான்ஸ். அப்ப 10 கூலம்க்கு என்ன பண்ண போறீங்க? into 10. 6.25 into 10 power 18 into 10 என்னன்னாலும் 10 power 1. அப்போ equal to 6.25 25 into 10 power 19. 19 எலக்ட்ரான்ஸ். யாருக்கு இந்த ஆன்சர் கிடைச்சு? சுஜித்துக்கு தவிர வேற யாருக்கு கிடைச்சிச்சா? சார் எனக்கு 625 into 10 power 16 கிடைச்சிருக்கு சார். 10 power 16 17 சார். 17. ஓகே, 625 17 கரெக்ட் தான். வேற யார் கிடைச்சு? 19 சொல்லுங்க தம்பி. யாகேஷ் உங்க ஆன்சர் என்ன? 6.2 6.25 10 bro. சார் 19 வந்துச்சுங்க சார். 6 இது வந்துச்சா? 19 19 எலக்ட்ரான்ஸ். ஓகே, எஸ் சார் 19 வந்துச்சு. என்னாச்சு உதயகுமார்? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, புரிய மாட்டேங்குது. அதாவது உதயகுமார் ஏன் ஆன்சர் எப்போ சொல்லுவீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் எப்போ சொல்றது என்ன, உங்களுக்கு அந்த பாயிண்ட்ல புரியல அப்படின்னா அங்கேயே நிறுத்தி கேட்டீங்கன்னா தான் அதுல கிளியர் ஆவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு புரியாமலே போயிடும். சரி, இந்த கொஸ்டின் உதயகுமாருக்கு மட்டும் 3 எலக்ட்ரான்ஸ் உடைய சார்ஜ் எவ்வளவுன்னு சொல்லுங்க உதயகுமார். சொன்னீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டார் கொடுப்பேன். 3 எலக்ட்ரான்ஸ் உடைய சார்ஜ் எவ்வளவு?
Unit cell. ஒரு எலக்ட்ரானிக் சார்ஜ் கொடுத்துறீங்க உதயகுமார். ஒரு எலக்ட்ரானிக் சார்ஜ் எவ்வளவு அப்படின்னா 1.6 10 to the power of -19 கூலும். இது வந்து நெகட்டிவ் வேல்யூ. ஆனா எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் வேல்யூ நான் இங்க கொடுக்கல. மொத்தத்துல அது அமௌண்ட் எவ்வளவுங்கிறதுக்கு தான் செக் பண்றோம். ஒவ்வொரு டைம் நெகட்டிவ் போட்டுட்டு இருக்க மாட்டான்னு நிறுத்திட்டு நான் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரானிக் இவ்வளவு சார்ஜ், இதுதான் பிக்ஸ்டான வேல்யூ ஒரு எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும். எலக்ட்ரான் நெகட்டிவா இருக்கும், புரோட்டானுக்கு பாசிட்டிவா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா தம்பி? இடையில ஏதாவது ஆப்ஷன் ஆயிட்டீங்களா? ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அப்ப 3 எலக்ட்ரான் Yesterday, I have சொல்லுங்க. 3 எலக்ட்ரான்ஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு சார்ஜ் இருக்கும் சொல்லுங்க. Sir, எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க தம்பி. 5 electron is equal to 0.8 into 10 power minus 19 தானே சார் வரும்? 5 எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு 0.8 ஆ? சார் into 5 தானே சார்? ஆமா. அப்ப 1.6 into 5 னா என்ன சார் வரும்? 0.8 தானே சார் வரும்? எப்படி 0.8 வரும்? 5 see 1.6 ஓட 5 பண்ணீங்கன்னா 5 into 1 5 வந்துருது இல்லையா? முழுசா 5 வந்துருது. ஈவன் நீங்க 1ன்றதால 5 வந்துருது. அப்ப 1.6 போது 8 வரும். சரிங்களா? கரெக்ட்டா சார். ஓகே சார். சொல்லுங்க தம்பி. 3 எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன வரும்? உதயகுமார். sir. இது ரொம்ப ஈஸி உதயகுமார். இங்க பாருங்க 3 எலக்ட்ரான்ஸ் கேக்குறேனா, ஒரு பேனாவோட விலை எவ்வளவுன்னு சொல்றேன். உதாரணத்துக்கு ஒரு பேனாவோட விலை வந்து 5 ரூபாய். அப்ப 10 பேனாவோட விலை எவ்வளவு? 10 into 5 தானே முடிவீங்க. ஆமா சார். அதே மெத்தட் தான். ஒரு எலக்ட்ரானுக்கு எவ்வளவுனா 3 எலக்ட்ரான் என்ன பண்ண போறீங்க? 3 into 1.6 10 to the power of -19. புரியுதா இல்லையா? புரியுது சார். இதுதான் ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ். அது கூட 3 மல்டி பண்றீங்க. சோ இப்ப பவர் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. 3 into 1.6 வேல்யூ என்னது? என்ன வரும்? சார் நாங்க சொன்ன ஸ்டார் போடுவீங்களா? நோ. 3 into 1.6 என்ன உதயகுமார் வரும்? 4.8. 4.8. அவ்வளவுதான் தம்பி. 4.8 into 10 to the power -19 கொடுக்கும். அதான் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா தம்பி? ஓகே சார். சிம்பிளான லாஜிக் தான். நீங்க வந்து அது கவனிக்காம விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா போயிருது, வேற ஒண்ணும் இல்ல. சார் இப்பெல்லாம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு சார். யாகேஷ் ஈஸியா எடுத்துக்கிறாங்க சார். யாகேஷ் ஆன்சர் பண்றாங்க பாரு. வெரி குட் யாகேஷ். சார் அவங்க போயிட்டாங்க வச்சுக்கலாம். ஒரு அப்பப்போ கெஸ்ட் மாதிரி வந்து போறாரு. எஸ் சார். நான் சார் இப்ப யார் சார் கம்மி? ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு கேக்குறேன்னா அப்படிதானே? யாருக்குமே தெரியாது. சார் யார் சார் ரொம்ப கம்மி? நீங்க தான். நிஷாந்த் தான் ரொம்ப கம்மி. சார் நான் 2. இல்லையே, இங்க 2 இல்லையே. இங்க பாருங்க இங்க இருக்கானு. சுஜித் 2, உதயகுமார் 2, சாய் இன்ஜினா 2, யாகேஷ் 2. நீங்க மட்டும் எதுவுமே இல்லை. சார் சாயக்கு 1. சார் ஐயோ. Okay. பேர் வரும். Okay, next question. Okay, my next question. 100 கூலும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது சொல்லுங்க பார்க்கலாம். டக்கு 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 0.25 into 10 to the power of 22. சார் 6.25 into 10 power 22 electron. 22 ஆ? 21 electrons. சார் 20. 1 electron. 6.25 into 10 power 20. 21. நிஷாந்துக்கு மட்டும் தான் ஸ்டார். இப்போ ஒரு கூலும் 100 கூலும் எப்படி எழுத போறோம்னா 100 into 1 கூலும் வச்சுங்க. ஒரு கூலுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சிருக்கு? மேல இருக்கிற ஆன்சர்
அப்போ 100 இன்ட்டு ஒரு கூலும்கான எலக்ட்ரான்ஸ் அளவு 6.25 10 to the power of 18 எலக்ட்ரான்ஸ். இது ஒரு கூலும்கான எலக்ட்ரான்ஸ். நமக்கு 100 கூலும் வேணும். அப்ப இன்ட்டு 100